ஹலோ. ஹாய் இந்திராணி, எப்படி இருக்க? நல்லதே யோசிக்க தெரியாத நீ எல்லாம் நல்லா இருக்கும்போது எனக்கு என்ன? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அதானே. உனக்கு என்னம்மா, எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உன் ஹஸ்பண்ட் உன்கிட்ட திரும்ப வந்திருக்காரு. அப்புறம் உனக்கு கவலைப்படுறதுக்கு வேற என்ன இருக்க போகுது? போதாததுக்கு உன் சித்தப்பா எலெக்ஷன்ல நிக்க போறாருன்னு வேற கேள்விப்பட்டேன். எப்படியாவது அவர் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிடுவாரு. சும்மாவே உன் குடும்பத்துக்கு ஊர்ல நல்ல மரியாதை இருக்கு. உன் சித்தப்பா வேற எம்எல்ஏ ஆயிட்டாருன்னா சொல்லவா வேணும்? இந்த மன நிறைவா இருக்கேன்னு சொல்லுவாங்கல்ல, நீ அப்படிதானே இருக்க? ஏய், என்ன வேணும் உனக்கு? இப்ப எதுக்கு எனக்கு போன் பண்ண? நீ வேற எதுக்கு? நீ நிம்மதியா இருந்தா நான் நிம்மதியா இருக்க முடியாதுன்னு உனக்கு தெரியும்ல. நானும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்க வேண்டாமா? உன் நிம்மதியை கெடுக்கிறதுல தானே என் மொத்த சந்தோஷமும் இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு கண்டென்ட் சிக்கி இருக்கு. அதான் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணலான்னு கால் பண்ணேன். ஏய், என்ன நீ எல்லாம் எவ்வளவு பட்டாலும் திருந்த மாட்டியா? அந்த பென்ட்ரைவ் விஷயத்திலேயே உன் முகத்தெரிய நான் கிழிச்சிருப்பேன். ஆனா ஒன்னெல்லாம் பழி வாங்கி ஏன் இமேஜ கெடுத்துக்க வேண்டான்னு தான் அப்ப சும்மா விட்டேன். அதனால இப்ப மறுபடியும் என்ன சீண்டி பாக்குறியா? அப்படிதானே வச்சுக்கோ. ஏன் உன்னை யாரு என்ன மன்னிக்க சொன்னது? அதுக்கான பலனை நீ அனுபவிச்சுதானே ஆகணும். இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு என்னோட சேனல்ல ஒரு முக்கியமான ஒரு லைவ் ப்ரோக்ராம் இருக்கு. என்ன சொன்னா? இன்னைக்கு ராத்திரி அவளோட சேனல்ல ஏதோ லைவ் ப்ரோக்ராம் இருக்காம். அத பாக்க சொன்னா. எதை பத்தின்னு ஏதாச்சும் சொன்னாலா அண்ணி? அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல. ஆனா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைய கிரியேட் பண்ண போறான்னு மட்டும் எனக்கு நல்லா புரியுது. இவ்வளவு தைரியமா சொல்லிட்டு செய்யற அளவுக்கு அப்படி என்ன அவளுக்கு தெரிஞ்சிருக்கும்? ஏன் உங்களுக்கு தெரியாதா? நீங்க ஒர்க் பண்ற சேனல் தானே. யாரு? நானா அந்த மாதிரி பண்றேன்? ஐலிமா, நான் அங்கிருந்து ரிசைன் பண்ணி 1 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. அப்படியா? ஏன் ரிசைன் பண்ணீங்க? நான் அங்க இருந்தா என் பொண்டாட்டிக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனாலதான் அதை ரிசைன் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம இனிமே என் ஒய்ஃபுக்கு பிடிக்காத எதையுமே நான் செய்யறதாவும் இல்ல, அவளுக்கு பிடிக்காதவங்க யார்கிட்டயும் நான் பேச போறதும் இல்ல. ஏன் இப்பதான் ஞானோதயம் வந்துச்சோ? இத்தனை வருஷமா இந்த அறிவு வரலையா? அது தப்பு பண்றது மனுஷன் சுபாவம். அந்த தப்ப திருத்திக்காம இருக்கிறது தான் இன்னும் பெரிய தப்பு. நான் ஏதோ தெரியாம சின்ன சின்ன தப்பு பண்ணிருக்கேன். நான் இப்போ எல்லாத்தையும் சத்தியமா திருத்திக்கிட்டேன். இப்படி எல்லாத்துக்கும் முறைச்சா எப்படி? நான் சத்தியமா உண்மையதான் சொல்றேன். அண்ணி, என்ன? நீங்க ஏதோ சீரியஸா யோசிக்கிற மாதிரி தெரியுது. வேற என்ன எலி? எல்லாம் அந்த மோனிகாவை பத்தி தான். அவ என்ன பண்ண போறான்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. இல்லையே, திடீர்னு உங்க திங்கிங் வேற எங்கேயோ போன மாதிரி தெரிஞ்சுது. நான் என்ன திங்க் பண்றேன்னு உனக்கு எப்படி தெரியும்? நீயா எதையும் இமேஜின் பண்ணிக்காத. இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு என்னோட சேனல்ல ஒரு முக்கியமான ஒரு லைவ் ப்ரோக்ராம் இருக்கு. என்ன நீ மோனிகா சொன்னதே நினைச்சிட்டு இருக்கீங்களா? எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், நீங்க தைரியமா இருங்க. இல்ல அக்கா, அவெல்லாம் ஒரு ஆள்னு அவ சொன்னதை நினைச்சு நீங்க டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க. அவளுக்கு எந்த விஷயத்தையுமே உருப்படியா பண்ண தெரியாது. இப்ப கூட அவ என்ன செஞ்சாலும் எப்படியும் அறகுறையாதான் செய்வா.
அவளை பத்தி நினைச்சலாம் நீங்க பெருசா ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. எப்படி சிவா என்னால நார்மலா இருக்க முடியும்? அந்த மோனிகா டைரக்டா என்கிட்ட மோதினாதான் பிரச்சனை இல்லையே. என்ன பழி வாங்கறதுக்காக நம்ம குடும்பத்து மேல எல்லாம் கை வைக்கிறதா சொன்னா, அதுவும் நைட் 8 மணிக்கு அவளோட டிவி சேனல்ல வேற பார்க்க சொல்லிருக்கா. என்ன பண்ண போறான்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. டைம் வேற 8 ஆயிடுச்சு. என்ன பண்ண போறா அவ? அக்கா பொறுமையா இருங்க, எதுனாலும் நாங்க இருக்கோம்ல, பாத்துக்கலாம். என்னத்த எல்லாரும் ஏன் டிவி சேனலை பார்த்துட்டு இருக்காங்க? என்ன விஷயம்? எனக்கு மட்டும் என்ன தெரியும்? நானும் உன் கூட தானே இருந்தேன். என்ன விஷயம் குழந்தைனாரே? எதுக்கு எல்லாரும் டிவி முன்னாடி நிக்கிறாங்க? இவங்க 2 பேரும் தான் இந்திரா கிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்திரா டிவி பாக்குறதுல மும்முரமா இருக்கா. என்ன விஷயம்னு எனக்கும் தெரியல. நானும் பாக்குறதுக்காக தான் நிக்கிறேன். அப்போ என்ன விஷயம்னு தெரியாம தான் வெறுமனே வந்து நிக்கிறீங்களா? அதான் தெரியலன்னு சொல்றேன்ல. வணக்கம், என் பேரு சாந்தி.